ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 2 மேக்னெட்டை எடுத்துக்கிறேன். சார் இது என்ன சார் ஏதோ வளைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த படத்தில் வந்து நம்ம பாதி தான் காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக மேக்னெட் வந்து இப்படி இருக்குது, நல்ல பெருசாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதில் அந்த பார்ட்டை மட்டும் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இது நார்த் போல், இது சவுத் போல், ரைட்டா? அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன கிரியேட் ஆகும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். சரியா? அதை பீன்ற எழுத்தால் எழுதியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதுவோம்? ஈன்னு எழுதுவோம் இல்லையா? இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போதுமே பீன்னு எழுதுவாங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? நார்த் போல்லேருந்து சவுத் போல் இந்த டைரக்ஷனில் இருக்கும். சரியா? இப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வைக்கிறேன் ஸ்டூடெண்ட், ஒரு ஏரியா வைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பேப்பரை சதுரமாக வெட்டிக்கிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணுறேன், நான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வைக்கிறேன். சரியா? இப்போ ஒருவேளை அந்த பேப்பருடைய ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கோம். சரியா? அதாவது 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் வித், ரைட்டா? அப்போ அதோட ஏரியா என்ன வரும்? 1 மீட்டர் ஸ்கொயர் வரும். சரியா? இப்போ இந்த 1 மீட்டர் ஸ்கொயருக்கு நடுவில் எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இது ஃபைன்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ தான், ரைட்டா? இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு B டாட் A cos theta. B டாட் A cos theta. B டாட் A cos theta. ஃபார்முலா என்ன வரும்? அப்போ BA cos theta வரும். ஏன்னா டாட் ப்ராடக்டில் A டாட் B இஸ் ஈக்குவல் டு AB cos theta நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? அதான் BA cos theta. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு நார்மலான, ஆக்சுவலாக இது வந்து வெக்டரில் வராது ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்சர் வந்து என்ன வரும்னா நம்பரில் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது இது நல்ல கவனிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டை பார்த்தோன்னா இதோட டைரக்ஷன் இந்த பக்கம் தான் அப்படின்னு தெரிஞ்சிடலாம். அப்போ இந்த ஏரியாவுக்கு என்ன டைரக்ஷன்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஏரியா போட்டோம்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக வரைகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஏரியாவுடைய வெக்டார்னு சொல்லியிருக்கேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நல்ல கவனிங்க. ஒருவேளை இந்த ஏரியாவை பெர்பெண்டிகுலராக வைக்கிறோம், அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போதா, அதுக்கு ஏரியா என்ன இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த ஏரியாவிலேருந்து வரையக்கூடிய வெக்டர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அதுவும் எப்படி தான் இருக்கும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டைரக்ஷனில் தான் இருக்கும். சரியா? அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு? θ is equal to 0. அப்படி θ is equal to 0னா BA cos 0ஓட வேல்யூ என்ன வரும்னா, BA cos 0ஓட வேல்யூ என்னது? 1. அப்போ B into A வரும், அதாவது மேக்ஸிமம் வரும், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? சப்போஸ் அந்த வெக்டாரை வந்து அந்த ஏரியாவை வந்து நம்ம பேரலாக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு பேரலாகவே இந்த இதை வச்சுட்டோம்னா அப்போ அந்த ஏரியா வெக்டார் இப்படி போகும். அப்போ அதோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட உண்டாகக்கூடிய ஏரியா ஆங்கிள் எவ்வளோ வரும்? 90 டிகிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா BA cos 90 டிகிரி. இப்போ cos 90 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ? 0 வரும். அப்போ 0 into BA is equal to 0. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் மினிமம் வரும். அப்போ ஏரியாவை பெர்பெண்டிகுலராக வச்சிங்கன்னா ஏரியா வெக்டார் பேரலாக இருக்கும், மேக்ஸிமம் வரும். ஏரியாவை பேரலாக வச்சிங்கன்னா ஏரியா வெக்டார் பெர்பெண்டிகுலராக வரும், அப்போ மினிமம் வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம கொஸ்டின் ஆன்சர் எழுதலாம். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு நம்பர் தான் கிடைக்கும், ஒரு நம்பர் தான் கிடைக்கும். சரியா? இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய SI யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா வீபர், அதான் WBன்னு எழுதுவாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 12 வீபர் அப்படின்னு எழுதுவாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் டவுட் இருக்குங்களா?